ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லைஃப் லெசன் சம்மந்தமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு லைஃப் லெசன் சம்மந்தமானதை வந்து ஷேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் வந்து மதிக்கவே மாட்டுறாங்க. நம்ம என்ன பேச்சு சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது, உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மதிக்க மாட்டுறாங்க. சிஸ்டர், அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட பேச்சுக்கு வந்து மதிப்பில்லாத இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களோட பேச்சை வந்து குறைச்சிக்கோங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. திரும்ப அவங்க சொன்னதே தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ஃபஸ்ட்டு வந்து நிப்பாட்டிட்டு அவங்கள பற்றி பெருசாக கவலைப்பட்டுகிட்டே இல்லாமல் உங்களுக்கு வந்து விஷயம் உங்களை வந்து மேலே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட வந்து முன்னேற்றத்துக்குரிய விஷயம், உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து டெவலப் பண்ணக்கூடிய விஷயம் எதுனாலும் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிங்க. ஸோ எந்த ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களை வந்து மதிக்காமல் உங்களோட பேச்சுக்கு வந்து அவங்க வேல்யூ கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட வேலையை வந்து பண்ணுங்கள். உங்களுடைய டெவலப் பண்ணுறக்கூடிய விஷயத்தை பண்ணிவிட்டு மற்றவங்களோட நல்ல ஜாலியாக நீங்கள் வந்து பேசுகிறப்போ அவங்களே என்னடா நம்மளோட ஃபஸ்ட்டு நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க வந்து ஆரம்பிப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட சொல்கிற விஷயத்தை வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம். ஆனால் வந்து ஃபேமிலி மெம்பர்கிட்ட வந்து நம்ம அப்படி வந்து இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களோட வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டாக போகுதுன்னா நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்துருங்க. கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட வந்து ஒரு ஆர்டர் மாதிரி சொல்லாமல் ஒரு ஒப்பீனியனாக சஜஷனாக வந்து நீங்கள் சொல்கிறப்போ அவங்களும் வந்து கன்சிடர் பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.